திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உலகே உலகு. வணக்கம் தோழர்களே, இந்த வீடியோவில் நாம் தமிழரின் செழுமையான பண்பாட்டையும் ஆன்மீக உணர்வையும் பிரதிபலிக்கும் மயிலாப்பூர் திருவள்ளுவர் கோவிலின் வரலாற்றையும் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த கோவில் தமிழரின் அடையாளமாக மயிலாப்பூரில் அமைந்துள்ளது. திருக்குறள் எனும் உலக புகழ்பெற்ற நூலை எழுதிய திருவள்ளுவர் அறம், பொருள், இன்பம் என்ற வாழ்க்கையின் 3 பரிமாணங்களை சுருக்கமாகவும் ஆழமாகவும் எடுத்துச் சொன்னவர். அவரது புகழுக்கேற்ப இங்கு தனிப்பட்ட ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு சாதாரண கோவில் கிடையாது. தமிழரின் அடையாளமாகவும் தமிழரின் மனசாட்சியாகவும் உள்ள தெய்வ புலவர் திருவள்ளுவரை பிரதான மூலவராக வணங்கும் கோவில் இது. இப்போ நாம பார்க்கும் இந்த கோவில் இப்போது இல்ல. பழைய கோவில் இடிக்கப்பட்டு இப்போது புதிதாக கட்டப்பட்டு வருகிறது. நாம் இப்போது கோவிலுக்குள் சென்று உள்ள தெய்வங்களை பக்தியுடன் மரியாதையுடன் வணங்குகிறோம். நண்பர்களே, நாம் இப்போது காணும் இந்த வீடியோவின் முக்கியத்துவம் என்ன தெரியுமா? இது இன்று இங்கு இல்லாத பழைய திருவள்ளுவர் கோவிலின் முழுமையான நினைவுகள். இந்த கோவில் இடிக்கப்பட்டு தற்போது தமிழ்நாடு அரசு புதிய திருவள்ளுவர் கோவிலை கட்டி வருகிறது. சுமார் 19 கோடி ரூபாய் செலவில் ஆகம விதிகளுக்கு ஏற்ப கிரானைட் கல்லால் புதுமையான சன்னதிகள், கற்பனைச் சிற்பங்கள், நவீன கட்டமைப்புகளுடன் இந்த கோவில் முழுமையாக புனரமைக்கப்படுகிறது. புதுப்பிக்கப்பட்டதும் இந்த புனித திருக்கோவில் எப்படி இருக்கும் என்பதை நமது கிரீன் டீ சேனல் மீண்டும் நேரில் சென்று முழுமையாக பதிவு செய்து உங்கள் முன் கொண்டு வரப்போகிறது. இன்றைய இந்த வீடியோ பழைய கோவிலின் கடைசி காட்சிகளாக தமிழர்களின் கலாசாரம், நம்பிக்கை, மரபு அனைத்தையும் நினைவுபடுத்துகிறது. இங்கு சிவபெருமான், பார்வதி, விநாயகர், முருகன், நவகிரகங்கள், காளியம்மன் என பல தெய்வங்கள் உள்ளன. அனைவரையும் நாம் உண்மையுடன் மரியாதையுடன் வணங்குகிறோம். இப்போ முக்கியமான இடத்துக்கு வரப்போகிறோம். அதாவது திருவள்ளுவர் சன்னதி. இங்கு திருவள்ளுவர் மூலவராக இருக்கிறார். அவரது பக்கத்திலேயே அவரது மனைவியான வாசுகி அன்னைக்கும் தனி கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த இருவரின் வாழ்க்கை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். ஒருமுறை வாசுகி அன்னை கிணற்றில் நீரிழைத்துக் கொண்டிருக்கையில் வள்ளுவர் அவரை அழைக்க, வாசுகி அன்னை சற்றும் சிந்திக்காது இழுத்துக் கொண்டிருந்த கயிற்றை அப்படியே விட்டுவிட்டு தன் கணவரிடம் விரைந்தார். அவர் திரும்பி வரும் வரை நீரை தாங்கிய எந்த அசைவும் இல்லாமல் குடத்துடன் கயிறு அப்படியே அசையாது அதன் நிலையில் நின்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. திருவள்ளுவரின் இல்லத்திற்கு துறவி ஒருவர் வந்தார். அவரை இன்முகத்துடன் வரவேற்று இருக்கையில் அமரச் செய்தார். பின்பு இருவரும் பழைய சாதம் உண்டனர். அப்போது வள்ளுவர் தனது மனைவி வாசுகியிடம், சாதம் சூடாக உள்ளது, விசிறிவிடு என்றார். நாமாக இருந்தால் பழைய சாதம் எப்படி சுடும் என்ற கேள்வியினை கேட்டிருப்போம். ஆனால் வாசுகி அம்மையார் அது போன்று எந்த கேள்வியினையும் கேட்கவில்லை. கணவரின் சொல் படி விசிற ஆரம்பித்து விட்டார். இதனால் அம்மையார் ஏதும் அறியாதவர் என்ற அர்த்தமில்லை. தனது கணவர் கூறினால் அதில் நிச்சயம் ஆழ்ந்த பொருள் இருக்குமோ என நம்பினார். வள்ளுவர் இதன் மூலம் நிரூபித்தது என்னவெனில், வாதம் செய்யாமல் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையை தனது துணைவியார் பெற்றிருந்தார் என்பதே. ஒரு நண்பகல் நேரத்தில் வள்ளுவர் தன் நெசவு தொழிலில் ஈடுபட்டிருந்த போது தறி ஒன்று தவறி கீழே விழுந்துவிட்டது.
நண்பகல் வெளிச்சத்தில் கீழே விழுந்த பொருள் கண்களுக்கு நன்கு புலப்பட்ட போதிலும் வள்ளுவர் தனது மனைவியிடம் விளக்கு ஒன்றை எடுத்து வருமாறு கூற வாசுகியும் கேள்வி ஏதும் கேட்காது உடனே பணிந்து விளக்கை எடுத்து வந்தார். இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், திருவள்ளுவர் வாசுகி அன்னையின் உறவு, காதல், ஒற்றுமை, மரியாதை, பக்தி ஆகிய அனைத்தும் கலந்த ஒரு தெய்வீக தம்பதியர் வாழ்க்கை. இவர்களின் சம்பவங்கள் உலக சமூக மக்களுக்கு ஒரு நெறிமுறையாகும். இந்த இடத்தில்தான் வரலாற்று ஆதாரங்களின்படி திருவள்ளுவர் பிறந்ததாகவும் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. உலக பொதுமறையான திருக்குறளை நம் உலகிற்கு தந்த புனிதமான இடமும் ஆகும். இங்குள்ள இலுப்பை மரத்தின் கீழே அவரை பற்றிய சிலைகள், நினைவு சின்னங்கள் அனைத்தும் அமைக்கப்பட்டுள்ளன. திருவள்ளுவரின் தந்தை ஆதிபகவன், தாயார் பகவதி என்றும் சொல்லப்படுகிறது. நான் இங்கே வருகையின் போது திருவள்ளுவரை பற்றி அறிய விரும்பி அங்கிருந்த சிலரிடம் திருவள்ளுவரின் வரலாற்றை கேட்டவுடன் திருவள்ளுவருக்கு அங்கிருந்த ஒரு சில சாதிய மத அடையாளத்தை சொல்ல முயன்றதை பார்த்தேன். அது என்னை வியப்பில் ஆழ்த்தியது. ஏனெனில் திருவள்ளுவர் தமிழர். அவர் தமிழ் சமயத்தை சார்ந்த தமிழ் மதம். தமிழர்கள் உயிர்மை நேயர்கள், தமிழ் சமயத்தை சார்ந்தவர்கள். தமிழ் சமயத்தில் சாதி பேதம் கிடையாது. மனிதர் மனிதனாகவே பார்க்கப்படுகிறார். பிற்காலத்தில் ஏற்பட்ட சில சூழ்ச்சிகள், சில தன்வழிமைகள் தான் சாதியை திணித்தன. ஆனால் திருவள்ளுவர் அந்த எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர். அவர் தந்த திருக்குறள் சாதி மதபேதமின்றி உலக வாழ்வியல் நெறிமுறைகளை நமக்கு வழங்கும் உலக பொக்கிஷம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எனத் தொடங்கும் திருக்குறள் அனைத்து மனிதர்களும் அனைத்து உயிர்களுக்கு சமம் என்ற தொனியில் உருவானது. திருக்குறள் இன்று 40க்கும் மேற்பட்ட உலக மொழிகளில் மொழிமாற்றம் செய்யப்பட்டுள்ள மிகச்சிறந்த தமிழ் நூலாக இருக்கிறது. இவ்வளவு பெருமை வாய்ந்த தெய்வப்புலவரை சாதி என்ற பெயரில் அடையாளம் காண்பது என்பது பெரும் தவறு. திருவள்ளுவர் மட்டும் அல்ல, வாழ்க்கை துணை வாசுகி அன்னையும் நம் தமிழ் பெண்களின் தூய்மை, அன்பு, மரியாதையின் ஒற்றுமையின் மொத்த உருவமாகவே பார்க்கப்படுகிறார்கள். திருவள்ளுவர் தமிழரின் ஒளியும் ஒழுக்கக்குருவம். அவருடைய திருக்குறளில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் உயர்த்தும் சக்தி கொண்டது. இந்த காணொளியை அடுத்த தலைமுறைக்கு கட்டாயம் காணச் செய்யுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த திருவள்ளுவர் கோவில் இன்று இடிக்கப்பட்டு மீண்டும் கட்டப்பட்டு வருகிறது. ஆனால் நாம் எடுத்த இந்த வீடியோ அதன் பழைய வடிவத்தின் கடைசி சாட்சி. இது வெறும் காணொளி அல்ல நண்பர்களே. இது நம் பண்பாட்டின் நினைவு பதிவாக அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய தெய்வீக காணொளி. இதனை முழுமையாக பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள். நம்முடைய கிரீன் டிக்கெட்டை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம்.